அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும் தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு பல வழிகளிலும் நன்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பவர்களே தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்தின் மூலமாக நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். திடீர் பணவரவு ஏற்படும். பந்தயங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள்
மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சில அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெற வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்பட்டாலே போதும், அனைத்தும் தங்களது விருப்பம் போல் வெற்றிகரமாக நடைபெறும். மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிடாமல் இருப்பது நல்லது. தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு பயணங்களின் மீது சில அன்பர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். பந்தயங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், தங்களது ஜென்ம ராசியிலேயே புதனும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பறிபோன பதவிகள் திரும்ப கிடைக்கும். சில அன்பர்களுக்கு இழந்த பொருள்களும் திரும்ப கிடைக்க பெறுவீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வுகளும் சில அன்பர்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. தங்களது குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் லாபம் அடைவீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். திடீர் பணவரவும் உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும்.
சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவிகளும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பது தங்களது பேச்சில் கவனம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்க பெறுவீர்கள். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிக மிக யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் கன்னிராசி அன்பர்களுக்கு உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சில கன்னிராசி அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை சில அன்பர்கள் செய்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அவைகள் வெற்றிகரமாக நிறைவேறும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் தங்களது பேச்சில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சில கன்னிராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள்
விஷயங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் ஏற்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தங்களது பேச்சில் கூடுதல் கவனம் தேவை. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் சற்று அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். உறவினர்கள் வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் அதிகம். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். ஏராளமான பண வரமும் பொருள் வரமும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை
தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் தற்சமயம் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். உறவினர்கள் வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசியை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு பணவரமும் பொருள் வரமும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உள்ளது. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் சில அன்பர்களுக்கு துன்பமானதாகவே தெரியும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த கவலைகள் நீங்கும். நாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு போய்விடும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். சில அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமற்று அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால்
சுப பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் மகர ராசி அன்பர்களுக்கு கௌரவம் உண்டாகும். வாகன வசதிகள் பெருகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். சில கும்பராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களுக்கு பிரிவு உண்டாகும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். நல்ல அதிர்ஷ்டசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். பணவரவு நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் வெற்றிகரமாக நிறைவேறும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள்.
4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்டசாலியாகவும் தாங்கள் இருப்பீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மேசராசியில் அமர்ந்தும், புதன் கடகராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் 12:16 வரை சந்திராஷ்டமம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் 12:16 முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை 4:56 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை 4:56 முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு 11:47 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு 11:47 முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை 9:10 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியுடன் இணைந்து கார்த்திகை விரதமானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 5ஆம் தேதி வருகின்றது.